Hi friends, இந்த வீடியோஸில் பைத்தான் டேட்டா டைப்ஸில் ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு ஃபைல் பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த சேவ் பண்ண ஃபைலில் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னா சீரீஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரிங்க்னு சொல்கிறோம். அது என்னென்னா சிங்கிள் கொட்டேஷன் இல்லை டபுள் கொட்டேஷன் அதுக்குள்ளே எது வந்தாலுமே வந்து ஸ்ட்ரிங்காக தான் பைத்தான் வந்து எடுத்துக்கும். இப்போ டபுள் கொட்டேஷன் போட்டு அதுக்குள்ளே ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். இப்போ சிங்கிள் கோட்டுக்குள்ளே நம்ம எது கொடுத்தாலும் ஸோ இதுவும் நமக்கு வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும் பைத்தானில். இப்போ ஸ்ட்ரிங்கை வச்சு பண்ணுற பேசிக்ஸ் மெத்தடை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளே இதை நான் ஸ்டோர் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிளுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூ அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா டைட்டில்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இப்போ சேவ் பண்ணிட்டு இந்த ஸ்கிரிப்டை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூவில் இருக்க ஈச் வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே நமக்கு வந்து கேபிட்டலைஸ் ஆகிருக்கு, டைட்டில் கேஸில் வந்திருக்கு. இங்கே நான் டைப்பிங்கிற ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மெத்தடுனா ஒன்றும் இல்லை, இது ஒரு ஆக்ஷன் தான். இது வந்து பைத்தான் வந்து இந்த நம்ம கொடுக்குற டேட்டா மேலே பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ டைப்பிங்கிற ஒரு மெத்தடில் என்ன பண்ணணும்னா என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த ஈச் வேர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையுமே கேபிட்டலைஸ் பண்ணிடும். இதுதான் அந்த ஆக்ஷன். இதே மாதிரி நமக்கு வந்து டாட் லோயர், ஸோ இது வந்து இந்த லோயர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இருக்க எல்லா லெட்டருமே லோயர் கேஸில் கொண்டு வந்துடும். இப்போ இதிலே நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் கேப்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கில் எஸ் கேப்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லோயர் மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த லோயர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு எல்லாமே லோயர் கேஸில் வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இதில் நீங்கள் உள்ள என்ன ஸ்ட்ரிங்கை நீங்கள் கேப்ஸில் கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு அது வந்து லோயரில் கன்வெர்ட் பண்ணிடும், லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ எல்லாமே நான் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கேன். கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்கிரிப்டை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். எல்லாமே நமக்கு லோயர் கேஸில் வந்துடும். இப்போ இதை நம்ம லோயர் கேஸில் கொடுத்தோம்னா இதை ஃபுல்லாத்தையும் இப்போ நம்ம அப்பர் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணால் அதுக்கு உண்டான மெத்தட் வந்து டாட் அப்பர் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. டாட் அப்பர் இப்போ சேவ் பண்ணிவிட்டு இதுதான் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு எல்லாமே அப்பர் கேஸில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த லோயர் அப்பர் இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த டெக்ஸ்டோ ஸ்ட்ரிங்கோட கேஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங்கை எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது நான் கமெண்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் இந்த ஹேஷ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பைத்தான் ஸ்கிரிப்டில் அந்த லைன் வந்து ரன் ஆகாது. ஸோ இது மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் எஃப் நேம் ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணேன். அடுத்து எல் லாஸ்ட் நேம் அது ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் எப்படி நம்ம கம்பைன் பண்ணுறது? அதுக்கு சிம்பிள் தாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா full name equal to first name plus இது ரெண்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வர்றதுக்காக நான் அங்கே ஸ்பேஸ் இது பண்ணியிருக்கேன்.
ப்ளஸ் லாஸ்ட் நேம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் கம்பைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ளஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக இது ரெண்டுமே நமக்கு வந்து கம்பைன் ஆகிரும். இந்த நடுவில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் இடையில ஸ்பேஸ் பண்ணதுக்காக இங்கே நான் எம்டி ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபுல் நேமை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு ரெண்டுமே கம்பைன் ஆகி நமக்கு வந்திருக்கும். இதுலேயே நீங்கள் இந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். டாட் டைட்டில். ஸோ இது மாதிரி நீங்கள் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லோயர் கேஸில் போட்டுடுறேன், சேவ் பண்ணிடுறேன். எல்லாமே நமக்கு லோயர் கேஸில் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயும் டைட்டில் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், டைட்டில். ஸோ இந்த லாஸ்ட் டைம்லேயே நான் டைட்டில் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் வந்துருக்கும். அதே மாதிரி இது செகண்ட் லாஸ்ட் நேம்லேயே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் வந்துருக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸில் எப்படி டேபு நியூ லைன்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பழைய கூட நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். மெசேஜ்னு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிள்குள்ள ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணுறேன். போட்டுட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா இது மாதிரினா லாங்குவேஜஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். டெர்மில் ப்ளே பண்ணிடுறேன். இது மாதிரி வருது. நமக்கு இது வந்து 1 by 1 வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா /t நியூ லைன் ஆட் பண்ணுறதுக்கு /n and /t யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து டேப் ஆட் பண்ணிக்கலாம். நியூ லைன் ஆட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ இங்கே /n போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சி லாங்குவேஜும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் வரணும். ஸோ /n போட்டுறேன். அதே மாதிரி இந்த ஜாவாவும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் வரணும். /nன்னு சொல்லிட்டு நான் போட்டுறேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுலாம். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு எல்லாமே நியூ லைனில் அடுத்தடுத்து வந்திருக்கு. இப்போ இதில் நமக்கு முன்னாடி வந்து இன்டென்ட் விட்டு வரணும்னா நம்ம அதுக்கு /t டேப் ஆட் பண்ணிக்கலாம். /t இப்போ எல்லாத்துலேயும் நான் /t ஆட் பண்ணுறேன். நியூ லைனில் நெக்ஸ்ட்டு வந்து டேப் அடித்து நமக்கு வரும். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து முன்னாடி ஆட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி மேப் பண்ணுறோம்னா யூசர் வந்து அந்த கண்டென்ட்டை ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்ஸில் நம்ம பேசிக்ஸ் மெத்தட்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சில பேசிக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம டேட்டா டைப்ஸில் நம்பர்ஸ் எல்லாமே கவர் பண்ணலாம்.